மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை பேரூராட்சியில் பெண்கள் கும்மியடித்து பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பழங்குடி இருளர் இன மக்கள் இந்த பேரூராட்சியில் வசித்து வருகின்றனர். இன்று பொங்கல் தினத்தன்று பேரூராட்சி அலுவலகத்தில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படத்தை வைத்து அவர் 4 ஆண்டு காலமாக செய்த சாதனைகளை 20க்கும் மேற்பட்ட பெண்கள் கும்மிப்பாட்டாக பாடினர். நிகழ்ச்சியில் கிள்ளை பேரூராட்சி துணைத் தலைவர் ரவீந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் மலர் சந்தை வளாகத்தில் மும்மதத்தினர் இணைந்து சமத்துவ பொங்கலினை கொண்டாடி மகிழ்ந்தனர். மலர் சந்தை வியாபாரிகள் கொண்டாடிய இந்நிகழ்வில் மத நல்லிணக்கத்தை பேணும் வகையில் இஸ்லாமிய பெண் விழாவில் பங்கேற்று பொங்கல் வைத்தார். இதைத் தொடர்ந்து கோவில் அர்ச்சகர், தேவாலய பாதிரியார் மற்றும் இஸ்லாமிய மத குருமார்கள் பங்கேற்று பொங்கல் பானையில் புத்தரிசியிட்டனர். பானையில் பொங்கல் பொங்கிய போது பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு மகிழ்ச்சி பொங்க பொங்கலை வரவேற்றனர். பின்னர் சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து மத குருமார்களுக்கு பரிசுகள் மற்றும் கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடந்த 100 ஆண்டுகளைப் போல இந்த ஆண்டும் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே கேளையா பிள்ளையூர் கிராம மக்கள் பொங்கல் கொண்டாட்டத்தை தவிர்த்துள்ளனர். 300 குடும்பத்தினர் வசித்து வரும் இந்த கிராமத்தில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு பொங்கல் வைத்தபோது பானையில் நுரை பொங்கி வராமல் உலை கொதித்ததால் அதனை அவசகுணமாகவும் தெய்வ குத்தமாகவும் கருதி அன்று முதல் பொங்கல் கொண்டாடுவதில்லை. முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைப்படி இந்த ஆண்டும் இந்த கிராம மக்கள் பொங்கல் அன்று எந்த ஒரு ஆரவாரமும் கொண்டாட்டமும் உற்சாகமும் இல்லாமல் அமைதியாக இருக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சுற்றுலா பயணிகள் பங்கேற்ற இந்த விழாவினை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி ஓவியா தண்ணீரோ உரியடித்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு கயிறு இழுத்தல், உரியடி மற்றும் கோல போட்டிகள் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசுகள் வழங்கினார். சமத்துவ பொங்கலை சுற்றுலா பயணிகள் நடனமாடி மகிழ்ந்து கொண்டாடினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஐயப்ப பக்தர்கள் 8 பேர் படுகாயமடைந்தனர். சரத்துப்பட்டி புறவழி சாலையில் கர்நாடகாவிலிருந்து சபரிமலை நோக்கி சென்ற வாகனம் எதிர் திசையில் வந்த வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இதில் 2 கார்களும் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் கார்களிலிருந்து 8 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு தாரைத்தப்பட்டை முழங்க, மயிலாட்டம், ஒயிலாட்டம், பொய்க்கால் குதிரை என உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாரியம்மன் கோவில் திடலில் 108 பொங்கல் பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைக்கப்பட்டது. அப்போது ஸ்ரீராமலிங்கேஸ்வரர் கோவில் கோபூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த எடப்பாடி பழனிசாமி 50க்கும் மேற்பட்ட ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு உணவு வழங்கினார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு காவலர்களும் அவர்களது குடும்பத்தினரும் காவல் நிலைய வளாகத்தில் பாரம்பரியமான முறையில் ஒரே மாதிரியான வேஷ்டி சட்டை அணிந்து பொங்கல் வைத்து சூரியனை வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து கிராமிய முறைப்படி நாட்டு மாட்டு வண்டியில் துணை கண்காணிப்பாளர், ஆய்வாளர் உள்ளிட்ட காவலர்கள் பயணம் செய்தும் மாடுகளுக்கு உணவு வழங்கியும் மகிழ்ந்தனர். பின்னர் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. விழாவில் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக இந்து, இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். கரூரில் காவல் நிலையங்களில் மும்மதத்தினர் இணைந்து நடத்திய சமத்துவ பொங்கல் விழாவில் ஒரே வர்ணத்திலான உடைகள் அணிந்து போலீசார் பங்கேற்றனர். கரூர் நகரம் மற்றும் தாந்தோணிமலை காவல் நிலையங்களில் ஆய்வாளர்கள் மணிவண்ணன் மற்றும் முத்துக்குமார் தலைமையில் பொங்கல் விழா நடைபெற்றது. கரூரில் காவல் நிலையம் முன்பு ஒரே வண்ண ஆடையில் குடும்பத்தினராக போலீசார் பங்கேற்று மண்பானையில் பொங்கல் வைத்தனர். தாந்தோணிமலையில் சமத்துவ பொங்கல் விழாவில் மும்மதத்தினர் கலந்து கொண்டனர். தேவாலய அருட்தந்தை, பள்ளிவாசல் இமாம் ஆகியோர் பிரார்த்தனை செய்தனர்.
இந்த சமத்துவ பொங்கல் விழாவில் உதவி ஆய்வாளர்கள், அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர், தலைமை காவலர்கள் உள்ளிட்ட காவலர்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அருகே பேரணியை மாவட்ட ஆட்சியர் உமா தொடங்கி வைத்தார். இதில் நெடுஞ்சாலைத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டு தலைக்கவசம், சீட் பெல்ட் அணிவதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி சென்றனர். முன்னதாக ஆட்சியர் முன்னிலையில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கோவை டவுன்ஹால் காவலர் கண்காணிப்பு அறை முன்பு உள்ள குழாய்க்குள் புகுந்து 3 அடி நீளம் கொண்ட நாகப்பாம்பு பத்திரமாக மீட்கப்பட்டது. கோவை நகர மையப்பகுதியான டவுன்ஹால் கடை வீதியில் கண்காணிப்பு அறை அமைத்து காவலர்கள் கண்காணித்து வருகின்றனர். இந்நிலையில் கண்காணிப்பு அறை முன்பு உள்ள குழாய்க்குள் நாகப்பாம்பு ஒன்று புகுந்தது. தகவல் அறிந்து வந்த பாம்புபிடி வீரர் ஆமீன் பாம்பை லாவகமாக பிடித்து சென்றார். பொதுமக்கள் அதிகம் நடமாட்டம் உள்ள பகுதியில் பாம்பு புகுந்ததால் சற்று பரபரப்பான சூழல் காணப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் மின் இணைப்பிற்காக லஞ்சம் வாங்கிய மின்வாரிய போர்மேன் கைது செய்யப்பட்டுள்ளார். சேத்துப்பட்டு போலூர் சாலையில் உள்ள வீட்டுமனை பிரிவிற்கு மின்கம்பம் அமைத்து மின் இணைப்பு பெற ராமகிருஷ்ணன் என்பவர் சேத்துப்பட்டு மின்வாரிய போர்மேன் சிவபிரகாசத்தை அணுகினார். அப்போது அவர் 6000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. ஏற்கனவே பலமுறை பணம் கொடுத்தும் மின்கம்பம் அமைக்கப்படாத நிலையில் மீண்டும் அவர் லஞ்சம் கேட்டதால் ஆத்திரமடைந்த ராமகிருஷ்ணன் ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவினரிடம் புகார் அளித்தார். தொடர்ந்து ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வாங்கிய போர்மேனை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பழங்குடியின கிராமத்தில் மக்கள் நேச காவல்துறை சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. நெடுங்கல் கம்பை பழங்குடியின கிராமத்தில் மக்கள் நேச காவல்துறை சார்பில் இன்ஸ்பெக்டர் அன்பரசு தலைமையில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது. விழாவில் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் கொடுத்து உற்சாகப்படுத்தினர். இதுபோன்ற நிகழ்ச்சிகள் பழங்குடியின மக்களின் திறமைகளை வெளியே கொண்டு வந்து அவர்களுக்கு அரசு உதவிகளை பெற்றுக் கொடுக்க ஏதுவாக இருக்கும் என தெரிவித்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயூரநாதர் ஆலயத்தில் சுவாமி, அம்பாள் மற்றும் ஆதி மாயூரநாதருக்கு நெய் அபிஷேகம் நடைபெற்றது. அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ மாயூரநாத சுவாமி, ஆதி மாயூரநாதர், ஸ்ரீ அபயாம்பிகை அம்பாளுக்கு விரதமிருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களால் வழங்கப்பட்ட 700 லிட்டர் நெய் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பால், பன்னீர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. அபிஷேக நிகழ்ச்சியில் பங்கேற்ற திரளான பக்தர்களுக்கு நெய் பிரசாதமாக வழங்கப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் கனமழையால் மின்கம்பம் சாலையில் சாய்ந்தது. மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட சில இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. இதனையடுத்து சபரி பாலாஜி நகர் பகுதியில் சாலையோரம் இருந்த மின்கம்பம் சாலையில் சாய்ந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மின்கம்பம் பழுது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடமும் மின்வாரியத்திடமும் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததே இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 10 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆலங்காயம் பகுதியில் தனிப்படை காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதித்ததில் அதில் கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட பார்த்திபன் மற்றும் செல்வ கணபதி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். பொங்கல் பண்டிகையொட்டி திருவண்ணாமலையில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். அண்ணாமலையார் கோயில் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் சுற்றுவட்டார் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் பூக்களை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். மல்லிப்பூ வரத்து குறைந்ததால் 1 கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனையானது. இதேபோல் 1 கிலோ முல்லை 2500 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. விலை அதிகரித்து காணப்பட்டாலும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பூக்களை வாங்க பொதுமக்கள் சந்தையில் குவிந்தனர்.